Hello friends, TNPSC aspirants அனைவருக்கும் ஒரு இனிய வணக்கம். நான் சாரதா, one of the educator at Unacademy. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை அப்படின்னு போற்றப்படுற மறைமலை அடிகள் அவரை பத்தி படிச்சுக்கலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கிற டாபிக் யூனிட் 8 அண்ட் யூனிட் 9. இதில் வந்து தமிழ்நாட்டோட வரலாறு, தமிழ்நாட்டில் வந்து விடுதலை போராட்ட இயக்கங்கள், விடுதலை போராட்ட வீரர்கள், சமூக சீர்திருத்த இயக்கங்கள், சீர்திருத்தவாதிகள், பகுத்தறிவாளர்கள், பெரியார் பத்தி, சுயமரியாதை இயக்கம், ஸோ இந்த மாதிரி தமிழறிஞர்கள் இவங்களை பத்தி எல்லாமே வந்து அடிக்கடி ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த ஏரியா வந்து முக்கியமா படிக்க வேண்டிய வெயிட்டேஜ் அதிகம் உள்ள ஒரு சப்ஜெக்ட். ஸோ அந்த வகையில வந்து இன்னைக்கு மறைமலை அடிகளை பத்தி நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்க அனைவருக்கும் வந்து இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சேஃபா பட்டாசு வெடிங்க, அளவா இனிப்பு சாப்பிடுங்க, நல்லா கொண்டாடுங்க. அடுத்த தீபாவளிக்கு வந்து நீங்க எல்லாருமே வந்து ஒரு அரசு அதிகாரியா வந்து இருக்கணும். ஆல் த பெஸ்ட். ஸோ அன்அகாடமில வந்து செம்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகுப்பு ஸ்டார்ட் ஆகுதுங்க. வரப்போற 15,000+ வேகன்சி குரூப் 4 இருக்கு இல்லைங்களா, அதுக்காக வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 272 கிளாஸஸ் இருக்கு. 3 months பேட்ச் இது. லைவ் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கு. 9 எஜுகேட்டர்ஸ்ல ஐ எம் ஆல்சோ ஒன் ஆஃப் த எஜுகேட்டர். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, எல்லாரும் சேர்ந்து படிங்க. லெட்ஸ் கிராக் இட். ரைட். ஸோ இன்னைக்கு கிளாஸ் மறைமலை அடிகள் பத்தி. மறைமலை அடிகள் இவரோட காலம் வந்து 1876 இருந்து 1950 வரை. இவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா வேதாச்சலம் பிள்ளை. இவர் வந்து 1876 ஜூலை 15ஆம் நாள் திருக்கழுக்குன்றத்துல பிறந்தார். இவரோட தந்தை வந்து சொக்கநாத பிள்ளை, தாயார் சின்னம்மையார். இவருடைய தந்தை சொக்கநாத பிள்ளை வந்து மறைமலை அடிகள் சின்ன வயசா இருக்கும் போதே வந்து இறந்துட்டாரு. அதனால அவரால் படிப்பு வந்து தொடர முடியல. அப்படி இருந்தாலும் தமிழ், வடமொழி, ஆங்கிலம் இது மூணுத்தையுமே வந்து தன்னோட சொந்த முயற்சியில நன்கு கற்று தேர்ந்தார். ஓகேங்களா. இவர் வந்து தமிழ் யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாராயணசாமி பிள்ளை அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து. இவர் வந்து நாகப்பட்டினத்துல ஒரு புத்தக கடை வச்சிருந்தாரு. பிளஸ் நாராயணசாமி பிள்ளை அவர்களே வந்து ஒரு தமிழ் அறிஞர் தான். காரணம் என்னன்னா இவர் யாரோட மாணவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரோட மாணவர் தான். உவேசாவும் வந்து மீனாட்சி சுந்தரனார் அவர்களோட மாணவர் தான். உவேசா அவர்கள். ஓகேங்களா. ஸோ நாராயணசாமி பிள்ளை வந்து இங்க வந்து ஒரு புத்தக கடை வச்சிருந்தாரு. அவர்கிட்ட இருந்து தமிழ் ஆர்வத்தோட கத்துக்கிட்டாரு. அவர்கிட்ட இருந்து புக்ஸ் எல்லாம் வந்து வாங்கி படிப்பாரு. ஸோ தமிழ் கற்றது வந்து நாராயணசாமி பிள்ளை அவர்கிட்ட இருந்து. நெக்ஸ்ட் சைவ சித்தாந்தத்தை வந்து சைவ சித்தாந்த சண்டமாருதம் அப்படின்னு புகழப்படுற சூளை சோமசுந்தர நாயக்கர் அவர்கிட்ட இருந்து சைவ சித்தாந்தத்தை வந்து கத்துக்கிட்டாரு. ஸோ சைவ சித்தாந்தம், தமிழ் மொழி ரெண்டுத்திலையுமே வந்து ஒரு பற்றோட இருந்தவர் தான் வந்து மறைமலை அடிகள் அவர்கள். பிளஸ் வந்து மறைமலை அடிகளை நம்ம வந்து சித்தாந்த சித்தர், அப்படின்னு சொல்லுவோம். டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின் கேட்டால் சித்தாந்த சித்தர் யாரு அப்படின்னு கேட்டால் வந்து கண்டிப்பாக ஆன்சர் பண்ணணும். ஏன்னா முன்னாடி வந்து மதுரை காந்தி யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது நிறைய பேர் வந்து தெரியாம வந்து கன்ஃபியூஸ் ஆனாங்க. பட் அதுக்கப்புறம் தான் வந்து அவரை பத்தி தேடி படிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி யார் யாருக்கு என்னென்ன அடைமொழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அவங்கள தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியங்க. ஓகே. இவர் வந்து தமிழ் கத்துக்கிட்டாரு. நெக்ஸ்ட் வந்து அவர் வந்து ஒரு தமிழ் ஆசிரியர் ஆகணும் அப்படிங்கிறது வந்து அவரோட ஆசை. அதனால வந்து தமிழ் மொழியில தீவிரமா ஒரு ஆராய்ச்சியும் தமிழ் நூல்களை எழுதுறது இந்த மாதிரி இருந்தாரு. அப்ப வந்து மனோன்மணியம் இருக்காரு இல்லையா, மனோன்மணியம் சுந்தரனார்,
அவரோட மனோன்மணியத்தை வந்து படிச்சு பார்த்துட்டு அதுக்கு வந்து ஒரு நய உரை வந்து ஒரு பாடலாவே பாடி எழுதி அனுப்பினாரு நம்ம மறைமலை அடிகள். இதை படிச்சு பார்த்த மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள் அவரை வந்து ஒரு பள்ளியில வந்து ஆசிரியரா சேர்த்து விட்டாரு திருவனந்தபுரத்துல. திருவனந்தபுரத்துல வந்து தமிழாசிரியரா கொஞ்ச நாள் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் மீனலோசினி அப்படின்ற ஒரு இதழில வந்து ஒரு தொகுப்பாளரா வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. இவர் சோமசுந்தர நாயக்கர், சூலை சோமசுந்தர நாயக்கர் இருக்கார் இல்லையா, அவரோட இன்ஃபுளுயன்ஸ்ல சைவ சித்தாந்த தீபிகை அப்படிங்கிற ஒரு பத்திரிகையிலையும் வந்து பணியாற்றிருக்கார். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து மீனலோசினி அப்படிங்கிற இதழ பணியாற்றினார். அடுத்து சைவ சித்தாந்த தீபிகை அதுலயும் வந்து பணியாற்றினார். அதுக்கப்புறமா ஞானசாகரம் அப்படிங்கிற இதழையும் வந்து தொடங்கி நடத்தினார். ஞானசாகரம் இது வந்து 1906 தொடங்கி இவர் வந்து நடத்தினது. அதே டைம்ல ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிற ஒரே கடவுள் அப்படிங்கிற ஒரு கொள்கையும் வந்து பிரச்சாரம் செஞ்சுட்டு இருந்தாரு. 1911 இருந்து சன்னியாசி மாதிரி உடை அணிஞ்சு சுவாமி வேதாச்சலம், அவரோட பேரு வேதாச்சலம் அப்படிங்கிறது சுவாமி வேதாச்சலம் மாட்டிக்கிட்டு சன்னியாசி மாதிரி உடை அணிஞ்சு வாழ்ந்து வந்தார். இவங்களுக்கு வந்து 4 மகன் 3 மகள்கள் இருக்காங்க. சித்தாந்த சித்தர் அப்படின்னு அழைக்கப்படுறார். கிறிஸ்தவ கல்லூரியில வந்து வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரி தெரியுதா யாருன்னு? எஸ், நம்ம பரிதிமார் கலைஞர் தான். பரிதிமார் கலைஞரோட சேர்ந்து தமிழ் ஆசிரியரா சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில வந்து வேலை செஞ்சாரு. தனித்தமிழ் இயக்க தந்தை அப்படின்னு வந்து சொல்றாங்க. பகுத்தறிவாளர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இவர் வந்து 1937 ராஜாஜி ஆட்சிக்கு வந்தப்ப அனைத்து உயர்நிலை பள்ளிகள்லயும் இந்தி மொழி வந்து கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. இதை எதிர்த்து சூரியநாராயண சாஸ்திரி அவர்கள், நம்ம மறைமலை அடிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து போராட்டம் பண்ணி சிறை சென்றாங்க. முக்கியமா இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்துறது பார்த்தா பெரியார் தான். ஸோ அவருக்கு வந்து பெரியாரோட நட்பு கிடைச்சது. ஃபியூச்சர்ல வந்து ஒரு கிளாஷ் இருந்தது, கொஞ்சம் கருத்து வேறுபாடு காரணமா கொஞ்சம் பிரிஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்படி இருந்தா சரி இருக்காது, நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு பகுத்தறிவாளர்களும் முன்னுதாரணமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சமரசம் ஆயிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இவரும் வந்து ஒரு பகுத்தறிவாளர்களோட வரிசையில ஒருத்தர் தான். நெக்ஸ்ட் 1912 சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை வந்து தொடங்கினார். இதை வந்து ஃபியூச்சர்ல தமிழ் ஈடுபாட்டால் பொதுநிலை கழகம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டார். ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஞானசாகரம் அப்படிங்கிற இதழை வந்து ஸ்டார்ட் பண்ணி நடத்தினார். ஞானசாகரம் அப்படிங்கிறது வந்து ஒரு வடமொழி சொல்லா இருக்கவே இதை வந்து நம்ம என்னன்னு மாத்திட்டாரு, மறைமலை அடிகள் அறிவு கடல் சொல்லிட்டு மாத்திட்டாரு. அதே மாதிரி அவரோட தன்னோட பேரைய வந்து மறைமலை அடிகள் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டாரு. சுவாமி வேதாச்சலம் அப்படிங்கிற தன்னோட பேரை மறைமலை அடிகள் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டாரு. சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் இதை வந்து பொதுநிலை கழகம் அப்படின்னு சொல்லிட்டு தூய தமிழ்ல பேர் மாத்திக்கிட்டாரு. இவருக்கு முக்கியமா தனித்தமிழ் மேல வந்து ஆர்வம் இருந்தது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டம் மறைமலை அடிகள் வாழ்ந்த காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா மணிப்பிரவாள நடை வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்தது. அந்த டைம்ல வந்து தமிழோட சேர்ந்து வடமொழி சொற்களும் வந்து கலந்து இது வந்து ஒரு மணியும் முத்தும் கோத்த மாதிரி ஒரு மணிப்பிரவாள நடையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா சொல்லிட்டு இருந்த காலம் அது. ஆனா அந்த டைம்ல பிறமொழி கலப்பு அதிகமா இருக்கிறதால பல தமிழ் சொற்கள் வந்து வழக்கொழிந்து போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு தனித்தமிழ்ல ஏன் இந்த வடமொழி சொல்லுக்கு நிகரான தமிழ் வந்து இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தூய தமிழ்ல தான் பேசணும்,
தனித்தமிழை தான் பேசணும்னு சொல்லிட்டு மணிப்பிரவாள நடைக்கு எதிரா ஸ்டார்ட் பண்ணவர் தான் வந்து மறைமலை அடிகள். இதுல வந்து பரிதிமார் கலைஞர் அவர்களோட பணியும் வந்து அளப்பரியது. முக்கியமா இந்த தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்குறதுக்கு மறைமலை அடிகளுக்கு ஒரு உந்துகோலா இருந்தது வந்து அவரோட மகள் நீலாம்பிகை அவர்கள் தான். ஸோ நீலாம்பிகை அம்மா அவங்களோட பேசிட்டு இருக்கும்போது, தோட்டத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது வள்ளலாரோட பாடல்களை பாடிட்டு இருந்தாரு. அந்த டைம்ல வந்து தேகம் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்தது. அப்புறம் பாடிட்டு இருக்கும் போதேதான் வந்து அவருக்கு தோணுச்சு, ஏன் தேகம் அப்படின்னு சொல்றோம், அது வந்து வடமொழி சொல் தானே, அதுக்கு நிகரான தமிழ் சொல் யாக்கை அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களோட 2 பேரோட கான்வர்சேஷன் கண்டினியூ ஆகி நம்ம வந்து தனித்தமிழை வந்து ஆதரிக்கணும், ஸோ பிற மொழி சொல் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை தவிர்த்து தனித்தமிழை வந்து உட்புகுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை தீவிரமா வந்து கையாள ஆரம்பிச்சாங்க. ஸோ இவர் வந்து இந்த சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் வந்து வள்ளலாரோட கொள்கையை ஃபாலோ பண்ணி தான் வந்து அமைச்சிருப்பாரு. எங்க அமைச்சாருன்னு பாத்தீங்கன்னா பல்லாவரத்துல. ஸோ பல்லாவர முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு மறைமலை அடிகளை வந்து சொல்றாங்க. அவரோட மகன் திருநாவுக்கரசு, நீலாம்பிகை இவங்க 2 பேரை தவிர மற்றவங்களுக்குலாம் வந்து தூய தமிழ்ல தனித்தமிழ்ல வந்து பேரை மாத்திட்டாங்க. திருஞான சம்பந்தம் அப்படிங்கிற அவரோட மகனோட பேரை அறிவு தொடர்பு அப்படின்னு மாத்திட்டாரு. மாணிக்க வாசகம் அவரோட பேரை மணிமொழினும், சுந்தரமூர்த்தியை வந்து அழகுரு அப்படின்னும், மகள் திரிபுர சுந்தரிய முன்னகர அழகி அப்படின்னும் தனித்தமிழ்ல மாத்திட்டாரு. ஸோ தனித்தமிழ் இயக்கம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1916 தனித்தமிழ் இயக்கம் தொடங்கினாரு. இவர் வந்து 54க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியிருக்காரு. ஸோ ஆராய்ச்சி கட்டுரைகள், புத்தகங்கள் சொல்லிட்டு நிறைய எழுதியிருக்காரு. அதுல முக்கியமான படைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி உரை, தமிழர் மதம், பழந்தமிழ் கொள்கையே சைவம், சிறுவருக்கான செந்தமிழ் நூல், மாணிக்க வாசகர் காலமும் வரலாறும், மரணத்தின் பின் மனிதர் நிலை, தனித்தமிழ் மாட்சி, பண்டைய கால தமிழரும் ஆரியரும், உரைமணி கோவை. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான மறைமலை அடிகளோட நூல்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம மற்ற தலைவர்கள் பத்தியும் தமிழ் அறிஞர்கள் பத்தியும் பார்க்கலாம். தேங்க்யூ. So once again, Diwali wishes to you all.